ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2017ல வெளியான லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிபிக் படத்தை தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பூமிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மார்ஸ்ல சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு கேப்சூல் அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது விண்வெளியில இருக்க பாறைகள்ல மோதி டேமேஜ் ஆனதுனால அதிவேகத்துல வந்துட்டு இருக்கு. அந்த கேப்சூல்ல இந்த ஸ்டேஷனோட கனெக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதை மேனுவலா வெளியே போயிட்டு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வச்சுதான் பிடிக்கணும். இதுக்காக ஸ்பேஸ் சூட் போட்டு ஆடம்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை அனுப்புறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனை அந்த கேப்சூல் வரக்கூடிய திசையை நோக்கி திருப்ப கையில ரிமோட் கண்ட்ரோலரை வச்சுட்டு கேப்சூலை பிடிக்க ரெடியா இருக்க வந்த வேகத்துக்கு அந்த ஹார்ம் அடிச்சு தள்ளிட்டு போயிடுது. இவங்களுடைய 8 மாசம் உழைப்பு வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைக்க அங்க பார்த்தா அந்த கேப்சூல ஆடம் புடிச்சிட்டான். அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள ரிசர்ச் ஏரியாவை காட்டுறாங்க. அதுல டெரிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த மண்ணுல ஒற்றை செல் நுண்ணுயிர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க நுண்ணுயிர்னாலதான் பூமியில இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே மாதிரி நுண்ணுயிர் மார்ஸ்லயும் இருக்கிறதுனால அங்கேயும் உயிரினங்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த நுண்ணுயிர் அசையாம இருக்கிறதுனால அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்றாரு. ஆனாலுமே அது அசைவில்லாம தான் இருக்கு. உடனே நம்ம டெரிக்கு வேற ஒரு யோசனை தோண மார்ஸ்ல இருக்க சூழ்நிலைய இந்த செல்லுக்கு கொடுத்து பாக்குறாரு. அதாவது ஆக்சிஜனோட லெவலை கம்மி பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடோட லெவலை இன்க்ரீஸ் பண்றாரு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் செக் பண்ணி பார்த்தா அந்த செல்லுக்கு உயிர் கிடைச்சிருச்சு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது பூமியில இருக்கவங்களுக்கும் நோட்டிஃபை பண்ண பூமியில இருக்க குட்டி பசங்க அவங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஆஸ்ட்ரோனட்ஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சிரிச்சுட்டே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த ஸ்டேஷனோட கமாண்டர். அவங்க பக்கத்துல இருக்கிறது ஆடம். இவருடைய வேலை சிஸ்டம்ல ஏதாச்சும் ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை ரெடி பண்றது. அடுத்து ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்படியே கேமராவை திருப்பினா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படியே இங்க ஒரு சைனாக்காரனை காட்டுறாங்க. இவன் தான் சிஸ்டம் இன்ஜினியர். லாஸ்டா சயின்டிஸ்ட் டெரிய காட்டுறாங்க. இவரால நடக்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு ஹேண்டிகேப். அந்த டீம்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த செல்லுக்கு கேல்வின் சொல்லிட்டு ஒரு பேரை வைக்கிறாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால அவர் கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கிறாங்க ஹீரோயின். அன்னைக்கான வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்லீப்பிங் சேம்பர்ல போயிட்டு லாக் பண்ணிட்டு தூங்குறாங்க. 12 நாளுக்கு அப்புறம் அந்த கேல்வினை போய் பாக்குறாங்க. அந்த கேல்வின் இப்போ பெருசா வளர்ந்துருக்கு. இத பார்த்த நம்ம டெரி கையில கிளவுஸ மாட்டிட்டு அந்த சேம்பருக்குள்ள கைய விட்டுட்டு கேல்வினை டச் பண்ண பதிலுக்கு அந்த கேல்வினும் அதோட உருவத்தை மாத்திக்கிட்டு இவரோட விரல அதுவுமே பிடிக்க ஆரம்பிக்குது. புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே இங்க சைனாக்காரனை காட்டுறாங்க. அவனோட ஒய்ஃப்க்கு பூமியில பிரசவம் நடந்துட்டு இருக்கு. அதை லைவா வீடியோல பார்த்துட்டு அவனுடைய ஒய்ஃப்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். நல்லபடியா அவனுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அந்த நல்ல விஷயத்த அவன் டீம்மேட்ஸ் கிட்டயும் சொல்றான். என்னதான் நாட்டுக்காக ஸ்பேஸ்க்கு வந்திருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்றான். இதே நேரத்துல நம்ம டெரி கேல்வினோட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேல்வின் இவனோட கைய டைட்டா புடிச்சுக்குது. இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வந்த மாதிரி அவன் ஃபீல் பண்றான். நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அலார சத்தம் வர எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. ஆடமும் அந்த லேப்ல போய் என்னன்னு செக் பண்றான். கேல்வின் இருக்க அந்த சேம்பர்ல இருந்துதான் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி புகை வர ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் நம்ம ஆடம் அதை சரி பண்ணி இருந்தாலும் இது நம்ம டெரியோட மிஸ்டேக் தான். அவர் தான் லேப்ல இருந்து வரும்போது எல்லாமே சரியா இருக்கான்னு டபுள் செக் பண்ணிருக்கணும். நம்ம ஹீரோயினும் திட்டிட்டு அந்த ஸ்லீப்பிங் சேம்பருக்குள்ள போயிட 2-3 வாரம் ஆகியும் கேல்வின் அசைவில்லாம கிடக்கு. நம்ம டெரியும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அந்த ப்ராஜெக்டே ஃபெயிலியர் ஆகுற நிலைமைக்கு போயிட இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் நம்ம ஹீரோயின் டெரிக்கு தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. எதுக்கு நாம கேல்வினுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு கேக்குறாங்க. மேபி கேல்வினுக்கு திரும்ப உயிர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு 2 பேரும் பேசிக்க இந்த சீனை கட் பண்ணி லேப தான் காட்டுறாங்க. நம்ம டெரியும் கேல்வினுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பத்துல என்னதான் அசைவில்லாம இருந்தாலும் பெரிய அதிகமான வோல்டேஜ் கொடுக்க கேல்வினுக்கு உயிர் வந்து இவனோட கையை இறுக்கமா புடிச்சுக்குது. இவன் ஷாக் கொடுத்த அந்த டிவைஸையே 2 துண்டா உடைச்சு போட்டுடுது. அங்கிருந்த ஹீரோயினும் பயப்படாம உன்னோட கையை வெளியில எடுன்னு சொல்ல நம்ம டெரியும் ட்ரை பண்றாரு. இவன் பலத்துக்கு ஈக்குவலா கேல்வினும் அவனோட கையை டைட்டா புடிச்சிட்டு இருக்கு. அப்போ அங்க இருந்த ஆடம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்ல நீ உள்ள போகாத பெரிய, நீ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண பாருன்னு சொல்ல இவனும் பக்கத்துல இருக்க எக்யூப்மெண்ட் எடுத்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்க ஆனா அந்த கேல்வினோ உஷாரா டைவர்ட் ஆகுற மாதிரி காட்டி பெரியோட கைய நொறுக்க ஆரம்பிச்சிடுது. அவனும் வழியில கதற வெளியில இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ண போலான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. அதே நேரத்துல நம்ம டெரியும் மயங்கிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்க கிராவிட்டினால டெரி மிதக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுடைய கைய காட்டுறாங்க. எலும்பெல்லாம் உடைஞ்சு எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. அதே நேரத்துல
கேல்வினும் வெளியே வர ட்ரை பண்ணுது. ஆனா அந்த கிளவுஸ தாண்டி அதனால வெளியில வர முடியல. உடனே கேல்வின் என்ன பண்ணுதுன்னா உள்ள உடைஞ்சு இருக்க டிவைஸ் எடுத்து அதோடைய கூர்மையான பகுதியை வச்சு கிளவுஸ்ல ஒரு ஹோலை போட்டு அது வழியா வெளியே வந்துடுது. அப்படியே நேரா ரிசர்ச்காக வச்சிருக்க ஒரு எலிக்கிட்ட போய் அதை உணவா எடுத்துக்கிட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பெரிய கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஆடம் உள்ள போக லேப்ல இருந்து டெரிய வெளியில இழுத்துறாங்க. ஆனா நம்ம ஆடம் வெளியில வரதுக்குள்ள அவனுடைய காலை இந்த கேல்வின் புடிச்சுக்க வேற வழி இல்லாம இவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதை நம்ம ஆடமும் புரிஞ்சுக்கிறான். உடனே அங்க இருக்க கமாண்டர் அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுன்னு சொல்ல நம்ம ஆடமும் அதே மாதிரி பண்ண அந்த கேல்வின் அவனை விட்டு போயிடுது. என்னதான் இருந்தாலும் அவனால இப்ப அந்த லேப் விட்டு வெளியில வர முடியாது. அவன் வர நேரத்துல இந்த கேல்வினும் வெளியில வந்துட்டா ரொம்பவே பிரச்சனை ஆயிடும். அங்க இருக்க எல்லாருமே நல்லா யோசிச்சு கேல்வினை கொன்னுடுன்னு சொல்றாங்க. நம்ம ஆடமும் பக்கத்துல இருக்க ஃபயர் கன் எடுக்க கேல்வினை எய்ம் பண்ணி ஃபயர் பண்றான். ஆனா அப்பவுமே அதுக்கு எதுவுமே ஆகல. போதா குறைக்கு அந்த ஃபயர் கன்ல கேஸும் காலியாயிட அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் திரும்பி பார்க்க அந்த கேல்வின் ஆடமோட வாய்க்குள்ள புகுந்துடுது. அவன் உடம்புக்குள்ள இருக்க உறுப்பு எல்லாத்தையுமே தின்னு இன்னும் ஸ்ட்ரென்த்தா மாறிடுது. அதே சமயத்துல நம்ம ஆடமும் இறந்துடுறான். நம்ம ஹீரோயின் ஆடம பாத்துட்டு இருக்க அந்த கேல்வின் ஆடமோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வருது. முன்ன விட ரொம்பவே பெருசா இருக்கு. வெளியில போறதுக்கான வழியும் பாத்துட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம டெரிக்கும் மயக்கம் தெளிஞ்சிருது. சீக்கிரமா வென்டிலேட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒன்னு ஒன்னா க்ளோஸ் பண்ண கடைசியா இருந்த வென்டிலேட்டர் வழியா கேல்வின் எஸ்கேப் ஆயிடுது. இவங்களும் அது எங்க போச்சுன்னு தேடுறாங்க. ஆனா கிடைக்கல. இப்ப நடந்த பிரச்சனையினால அந்த ஷிப்போட பாதி பவர் காலிடுது. இனி இந்த ஷிப்பை மேனுவலா தான் ஆபரேட் பண்ண முடியும். ஆடமோட பாடியை ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு பூமியை கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா டிரான்ஸ்மிட்டர் இங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இதை சரி பண்ணணும்னா யாராச்சும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போய் ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த வேலையை ஆடம் தான் பாத்துட்டு இருந்தான். இப்ப அவன் இல்லங்கிறதுனால அந்த வேலைய நம்ம கமாண்டர் பண்றேன்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு அவங்களும் ரெடி ஆகுறாங்க. இவங்க எல்லாருக்கும் இருக்க ஒரே குறிக்கோள் அந்த ஏலியன் பூமிக்கு போயிடக்கூடாது. அந்த கமாண்டரும் வெளியில வந்து அந்த டிரான்ஸ்மிட்டரை ரெடி பண்ண ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல அங்க இருக்க ஒரு சிலிண்டரையும் செக் பண்றாங்க. அதுல இருக்க வேண்டிய லிக்விட் அதுக்குள்ள இல்ல. அதையுமே அந்த ஏலியன் தான் குடிச்சிருக்கு. இதனால அந்த ஏலியனோட வளர்ச்சி இன்னுமே அதிகமா இருக்கு. சடனா அந்த சிலிண்டருக்குள்ள இருந்து அந்த ஏலியன் வெளியில வந்துடுது. நம்ம கமாண்டரோட சூட்டையும் டைட்டா புடிச்சுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை இருக்க ஏர்லாக்க நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல கமாண்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் அந்த ஏர்லாக் கிட்ட போறோம். கமாண்டர் ஹெல்மெட் குள்ள லிக்விட்ஸ் வர ஆரம்பிக்குது. அது எப்படிடான்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய சூட்குள்ளயும் லிக்விட்ஸ் இருக்கு. கேல்வின் அதை குடிக்கிறதுனால மிச்சம் மீதி இருக்கிறது இவங்களோட சூட்குள்ளேயே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த ஏர்லாக் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர்லாக் ஓபன் பண்ணணும்னா ரெண்டு சைடுல இருக்கவங்களும் சேம் டைம்ல அங்க இருக்க லிவரை சுத்தணும். நம்ம ஹீரோவோ அவன் சைடுல இருக்க லிவரை ஓபன் பண்ணிடுறான். நம்ம கமெண்டருக்கு தெரியும் நம்ம சாகதான் போறோம்னு. ஏன்னா அவங்க ஹெல்மெட்ல லிக்விட் ஃபுல் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இப்ப ஏர்லாக்க ஓபன் பண்ணோம்னா கேல்வின் உள்ள போனா மீதி இருக்கவங்களுக்கும் ரிஸ்க். அதனால இவங்களே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுடைய கையை கிரிப்ல இருந்து எடுத்துடுறாங்க. அதனால விண்வெளியை நோக்கி இழுக்கப்படுறாங்க. இவங்க கூடவே அந்த ஏலியனும் போயிட கடைசி நேரத்துல நம்ம கமாண்டரை விட்டுட்டு திரும்பவும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி ஜம்ப் பண்ணிடுது. இவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த கமாண்டர் அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்க எல்லாருமே இதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்களால இங்கேயே ரொம்ப நாளைக்கு சர்வைவ் பண்ண முடியாது. பூமியை கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு டெரி சொல்ல எக்காரணத்து கொண்டும் பூமியில இருந்து ஹெல்ப் கேட்க கூடாது. இன்கேஸ் நம்ம கேட்டு கேல்வின் உயிரோட பூமிக்கு போயிட்டானா பூமியே அழிஞ்சிடும். இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பேசாம பூமியை விட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை தள்ளி கொண்டு போயிட்டோம்னா கேல்வினால பூமிக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த கேல்வின் திரும்ப இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள வருவோம். ஆனா எந்த வழியா உள்ள வருவான் தான் யாருக்குமே தெரியல. ராக்கெட் மேல் நோக்கி போக எப்படி அது கீழே நெருப்பு எரியுமோ அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் மூவ் ஆகுறதுக்கு த்ரஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருக்க கேப் வழியா தான் இந்த ஏலியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்கேஸ் அந்த வழியா இந்த கேல்வின் வந்தா த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை பொசிக்கிடலாம்னு சொல்றாங்க. இதுல சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறதுனால நிறைய த்ரஸ்டர்ஸ் இருக்கு. அதுல எந்த வழியா இந்த கேல்வின் வருவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால அங்க இருக்க எல்லா த்ரஸ்டர்ஸ்லயுமே மோஷன் சென்சாரை பிக்ஸ் பண்றாங்க. அந்த கேல்வின் கிட்ட வரதுக்கு முன்னாடியே சைனாக்காரன் அந்த த்ரஸ்டர்ஸ ஃபயர் பண்ணிடுறான். இதே மாதிரி கண்டினியூஸா 4-5 டைம்ஸ் மிஸ் பண்ண அங்க இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வருது. அதுல ஒண்ணு ஃபியூல் கம்மி ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்ப பூமியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. இன் கேஸ் அது பூமியில போய் விழுந்துட்டா இந்த கேல்வினால உலகமே அழிஞ்சிடும். இவங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த த்ரஸ்டர்ஸ் வழியா கேல்வினும் உள்ள வந்துடுது. பூமியை சேவ் பண்றதுக்காக மிச்சம் மீதி இருக்க ஃபியூலை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேஷனை பூமியில இருந்து தள்ளி கொண்டு போயிடுறாங்க. அந்த ஏலியன் உங்களை அட்டாக் பண்ண கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடத்தையுமே லாக் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கேல்வின் உள்ள வந்துட இத பார்த்தாலும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேட்க இவனும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறான். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல சடனா அந்த டெரி கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், கேல்வினோட தப்பு இல்ல, அது உயிர் வாழதான் நம்மள வேட்டையாடுது அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறான். அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அப்போ அவன் கால் கிட்ட ஏதோ நகர்றத ஹீரோயின் பாக்குறான். என்னன்னு சொல்லிட்டு
ஓபன் பண்ணி பார்த்தா கால்வின் டெரியோட கால்ல இருக்கிறத பாக்குறாங்க. அவனை காப்பாத்த கால்வினுக்கு ஷாக் கொடுக்க அப்போதான் கால்வினோட முழு சைஸ காட்டுறாங்க. முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே பெருசா வளர்ந்துருக்கான். இத பார்த்ததும் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட இவனும் எல்லாரையுமே துரத்த ஆரம்பிக்கிறான். கடைசியா ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு சேம்பர்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. சைனாக்காரன் மட்டும் ஸ்லீப்பிங் சேம்பர்ல போய் லாக் பண்ணிக்கிறான். கால்வினும் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு சைனாக்காரன் கிட்ட வருது. அந்த ஸ்லீப்பிங் சேம்பர்ல ஏதாச்சும் ஹோல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குது. ஆனா யார் பண்ண புண்ணியமோ தெரியல, சைனாக்காரன் எஸ்கேப் ஆயிடுறான். வேற வழி இல்லாம அதுவும் அங்கிருந்து கிளம்பிடுது. அதே நேரத்துல இங்க டெரியும் இறந்துடுறான். அதே நேரத்துல இங்க சைனாக்காரனும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். திரும்பவும் அவன் குடும்பத்தை பாப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாதுல, அதனால. அதே நேரத்துல இங்க ஹீரோயின் மானிட்டரை செக் பண்ண கால்வின் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா டெரியோட காலை அது கடிக்கும் போது அப்போ அவங்க கிட்ட இருந்த அந்த டிராக்கிங் சிப்பையும் சேர்த்து கடிச்சிருக்கு. அது எங்க போகுதுங்கிறத இவங்களால இங்க இருந்தே மானிட்டர் பண்ண முடியுது. இப்போ அந்த கால்வின் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டெரியோட உடம்புல இருந்து வெளியேற அந்த ரத்த வாடையை நோக்கி போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த ஏலியனை உள்ளே வச்சு அந்த சேம்பரை லாக் பண்ணிடுறாங்க. இதே நேரத்துல பூமியில இருந்து வந்த ஒரு ராக்கெட் இந்த ஸ்டேஷனோட அட்டாச் ஆக போகுது. அதுவும் எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் இருக்க அந்த சேம்பர்ல. நம்ம ஹீரோவும் அந்த ராக்கெட்ல இருக்கவங்க கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதை அவங்க கண்டுக்காம அந்த சேம்பரோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் செம்ம காண்டாயிட்டு அந்த இடத்தை நோக்கி போக அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றான். அவங்க நம்மள காப்பாத்த வரல, கால்வினோட சேர்த்து நம்மளையும் அழிக்க வந்திருக்காங்கன்னு. ஏன்னா கால்வின் எஸ்கேப் ஆயிட்டா பூமிக்கே அது ஆபத்து. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண ப்ராஜெக்ட் பூமியில இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது, அதனால இவங்களை அழிக்க வந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். ஆனா இப்பதான் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம சைனாக்காரனை காட்டுறாங்க. அவனும் அந்த கால்வின் இருக்க சேம்பர்ல தான் இருக்கான். ராக்கெட்ல வந்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த சேம்பர்ல இருந்து வெளியில வர அவன் ஏலியன் கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனை காப்பாத்த போறாங்க. இவங்க போறதுக்குள்ள அவன் கால்வின் கிட்ட மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ராக்கெட்ல இருக்க ஒருத்தருமே இப்போ உயிரோட இல்ல. அதே நேரத்துல அங்க இருக்க சிஸ்டம் கிராஷ் ஆக அந்த கால்வின் இருக்க சேம்பர் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு ஸ்பேஸ்ல இழுக்கப்படுது. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சைனாக்காரனை காப்பாத்த போக கரெக்டா அது இந்த சைனாக்காரனோட காலை தான் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஹீரோயினோட கையை பிடிக்க போக அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக சைனாக்காரன் அந்த கால்வினை டைட்டா பிடிச்சுக்கிறான். அவனை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சேம்பரோட டோரை லாக் பண்ணிடுறாங்க. உடைஞ்சு போன அந்த சேம்பர் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பெரிய டேமேஜ் கொடுக்குது. இவங்க கிட்ட ஆல்ரெடி ஃபியூல் இல்ல. அது மட்டும் இல்லாம இருக்கிற பேக்கப் பவரும் இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் குறைஞ்சி இவங்க 2 பேரும் இங்கேயே சாக வேண்டியதான். 2 பேருக்குமே ஹோப்பே போயிடுச்சு. அப்படியே பூமியை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஸ்டேஷன்ல 2 கேப்சியூல் இருக்கு, நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரி. அதுல ஒரு கேப்சியூல் வழியா நம்ம ஹீரோயின் பூமிக்கு போற மாதிரியும் இன்னொரு கேப்சியூல்ல அந்த ஏலியனை மாட்ட வச்சு அதை நான் என்னோட டீப் ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறேன். நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு சொன்னாலும் 2 பேர் சாகிறதுக்கு ஒருத்தர் பொழைக்கிறது எவ்வளவு பெட்டர்னு சொல்லிட்டு அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேருமே அவங்கவுங்க கேப்சூல நோக்கி போக பேக்கப் பவர் குறைஞ்சதுனால அங்க டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகுது. ஹீரோயினுக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அந்த லேபை தாண்டினாதான் கேப்சூல் இருக்க அந்த இடத்துக்கு போக முடியும். அவனோட கையில ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு போக அங்க கால்வின் வந்துட அவன் வச்சிருக்க அந்த லைட்டை யூஸ் பண்ணி அது குளிர் காஞ்சிட்டு இருக்கு. இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் கேப்சூல்குள்ள போய் ஒளிஞ்சிக்க பேக்கப் பவர் ஃபுல்லா காலிடுது. கேப்சூலோட டோரை லாக் பண்றதுக்குள்ள கால்வினும் ஹீரோ இருக்க கேப்சூலுக்குள்ள வந்துடுது. டோரை லாக் பண்ணலான்னு பார்த்தா அது டைட்டா அவனை புடிச்சிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம இன்னொரு லைட்டை காட்ட அது திரும்ப குளிர்காய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கேப்சூலோட டோரை லாக் பண்ணிடுறான். மேனுவலா அந்த 2 கேப்சூலும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஜெக்ட் ஆக நம்ம ஹீரோ அதை டீப் ஸ்பேஸ்க்கு கொண்டு போக ட்ரை பண்றான். ஆனா அந்த ஹேண்டில திருப்ப விடாத மாதிரி கால்வின் தடுக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பெரிய டேமேஜ் ஒன்று நடந்திருக்கும்ல, அதோட சில பாகங்கள் இந்த 2 கேப்சூல் மேலயும் பட 2மே டேமேஜ் ஆயிடுது. ஆனா எப்படியோ ஒரு கேப்சூல் பூமிக்கும் இன்னொரு கேப்சூல் டீப் ஸ்பேஸ்க்கும் போயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனால அந்த ஷிப்பை ஆபரேட் பண்ணவே முடியல. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் அந்த கேப்சூல கடல்ல சேஃபா லேண்ட் பண்ணிடுறாங்க. அங்க மீன் பிடிக்கிறவங்க அந்த கேப்சூல ஓபன் பண்ணி பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த கேப்சூல்ல இருக்கிறது நம்ம ஹீரோவும் கால்வினும். அப்போ அந்த இன்னொரு கேப்சூல்ல இருக்கிறது வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். டீப் ஸ்பேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கதறல் சத்தத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.